ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 27/2/2024 செவ்வாய்க்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கும்ப லக்னம், இருப்பு 2, நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:29 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் திருதியை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஹஸ்தம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:58 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 11:57 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் ஹோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால எம்பெருமான் முருகப்பெருமான வள்ளி தேவசேனாவோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருகாரகராகிய ஸ்ரீ அங்காரக பகவானையும் வணங்குவதால் சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி, சூரியன் மற்றும் புதன், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பு நிறைந்த நாள். அதிகாலையிலே உங்களுக்கு சில பொறுப்புகள் வந்து சேர்றதுனால இன்னைக்கு பரபரப்பாக செயல்படுவீங்க. இந்த வேலையை இந்த நேரத்தில் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரமாக தான் இருக்கும். கவலைப்பட மாட்டீங்க, தைரியமாக செய்வீங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அற்புதமாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு சிறப்பான ஒற்றுமை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் ஆற்றலுடன் அமையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதில் உள்ள அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தனி நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் நாள். அற்புதங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சொத்து கைக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரே வாய்தாவே போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் வந்து சேரும்.
குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு நீடிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக அமையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நேரம். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். அருமையான பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு அனுபவமும் ஆலோசனைகளும் ஆதாயமும் வந்து சேரும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் சிலருக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுபவமிக்க ஆலோசனைகளை வழங்குவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணங்கள் கைகூடும் நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அருமையாக நிறைவேறும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அருமையாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து சேரும். உத்தியோகத்தில் சிறப்பு அம்சம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் உண்டாகும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கு எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன காரியமாக இருந்தாலுமே சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் சந்தோஷமா இருக்கும். தொழில் வியாபாரத்திலையும் சந்தோஷம் இருக்கும். ஆக எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அருமையான சந்தோஷத்தை கொடுக்கும். என்ஜாய் பண்ணுங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையாக இருக்கிறதுனால சிலருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்து வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான நேரம். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி
தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கும் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார். அதனால கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. கவனமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அனுசரித்துச் செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை பாராட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனம் மேற்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் நாள். இன்னைக்கு திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லைன்னா வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு உண்டாகலாம். அதன் மூலம் உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவம், ஆதாயம் வந்து சேரும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னாலும் செலவுகளும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு. ஏதோ ஒரு வகையில் மருத்துவ செலவு, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கல்வி செலவு, இல்லை ஏதோ ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை முக்கால்வாசி நீங்கள் சந்தோஷமான செலவாக மாற்றிக்கங்க. கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு ஒற்றுமை இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் வந்து சேரலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாமா என்ற எண்ணம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று இழுபறி ஆகலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் அதிகரிக்கும் நாள். அற்புதங்க. தூள் கலப்புங்க. சந்தோஷமா இருங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதை விட சூப்பர். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவது அதை விட சூப்பர் போங்க. உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கு. தொழில் வியாபாரம் அருமையாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஆலோசனைகளை வழங்குவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கு. கணவன் மனைவின்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒற்றுமை இருக்குன்னாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு கூடலாம். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கொடிகட்டி பறப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தில் நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும்.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் நிறைந்த நாள். இன்னைக்கும் தாராளமாக நீங்கள் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் விலகிறது, சந்தோஷமாக இருங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி கருத்து ஒற்றுமை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷாராக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் தொடர்றது, அதனால சங்கடங்களும் தொடர்றது. அமைதியாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. கோபப்படாதீங்க, முன்கோபம் வேணாங்க. கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, எங்கே இருந்தாலுமே நீங்கள் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான், கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையும் சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நன்மையை தரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம், அச்சம் தோன்றலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்கள் சற்று இழுபறியாகிறதே என்ற ஒரு கவலை உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். சூப்பருங்க. நிதி நிலைமை இன்னைக்கும் அருமையாக இருக்குது, உபயோகப்படுத்திக்கங்க. சிலருக்கு சேமிக்கும் எண்ணம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழ்வதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் அபரிமிதமாக செல்லும். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவன் வீட்டாரிடம் இணக்கமாக செல்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதில் உள்ள அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.